إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم إن الذين ينادونك من وراء الحجرات أكثرهم لا يعقلون وقال أيضا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம்ம எல்லாம் முஃமின்களாகவும் முஸ்லிம்களாகவும் படைத்து கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே ஒரு அங்கத்தினர்களாக ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இது போன்ற சபைகளிலே நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அரபியிலே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மா வசல மன் வசல இல்லா பில் ஹுர்மதி வமா சகத மன் சகத இல்லா பி தர்கில் ஹுர்மதி என்று சொல்லுவாங்க. உலகில் யாரெல்லாம் எதையெல்லாம் அடைந்து கொண்டார்களோ, குறிப்பாக இந்த கல்வியுடைய விஷயத்திலே, இல்முடைய விஷயத்திலே யார் யாரெல்லாம் எதையெல்லாம் அடைந்து கொண்டார்களோ அது அவர்கள் கண்ணியம் செலுத்தியதன் காரணத்தினால்தான். மேலும் யார் யாரெல்லாம் எதையெல்லாம் தவறவிட்டார்களோ அதுவெல்லாம் அவர்கள் கண்ணிய செலுத்த மறந்ததன் காரணத்தினால்தான் என்று அரபில பழமொழி சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை ஒரு பொருளை நாம் மரியாதை செய்யும் போது, கண்ணியம் செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா அதை நம்மை விட்டு நீக்குவதில்லை, அதில் உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்கிறான். அதே மாதிரி ஒரு பொருள் நம்ம அவமரியாதை செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதை நம்ம எடுத்து பிடுங்கிடுறான். அதில் தாழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை அல்லாஹ் தஆலா உண்டாக்குறான். இது மனிதனுடைய இயல்பிலேயே இருக்குது. நீங்கள் எனக்கு ஒரு பொருள் கொடுத்தீங்க, இல்லை நான் உங்களுக்கு பொருள் கொடுத்தேன், ஒரு பேனாவை கொடுத்தேன், ஏதோ ஒரு பரிசு கொடுத்தேன், அதை வாங்கி ரொம்ப மரியாதை கொடுத்து பீரோவில் வச்சுக்கிட்டீங்க, பத்திரமா வச்சுக்கிட்டீங்க, மற்றவங்க போய் அசத்து எனக்கு இது கொடுத்தாங்கன்னு பெருமையாக சொன்னீங்க. நான் எவ்வாறெல்லாம் விரும்புவேனோ அந்த வழியெல்லாம் செலவு செஞ்சீங்க, பாடம் எழுதுனீங்க, குரான் எழுதுனீங்க, அந்த பேனாவை கீழே போடலை, யாராவது அந்த பேனாவை கொடுத்தாலும் நான் அசத்து நான் தரமாட்டேன்னு சொல்கிறீங்க, கீழே எடுத்தாக்க முச்சம் கொடுக்குறீங்க. மரியாதை செய்யும் பொழுது இன்னும் உயர்ந்த பொருள் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு தோணும். சாதாரண பேனா இவரும் மதிக்கிறாரு, அடுத்த வாட்டி கொடுக்குறப்ப இன்னும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொடுக்கட்டும். அதே பேனாவை கொண்டு போய் கீழே போட்டு மிதித்தோம், அதுக்கு மரியாதை செய்யலாம், மறுநாளே காணா போச்சுன்னு சொன்னோம், அல்லது ஏதாவது நோண்டுறதுக்கு அந்த பேனாவை யூஸ் பண்ணோம், முக்கை உடைச்சோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த முறை அவர் கொடுப்பதற்கு தகுதி பெற்றிருந்து நல்ல பிரைஸ் வாங்குற அளவுக்கு நல்ல பதில் சொல்லியிருந்தாலும் எனக்கு எது கொடுக்கணும், இவன் அவுட், இவன் சொல்லலை அப்படின்னு சொல்லி கொடுக்க மனசு வராது. இது சாதாரண மனிதன் இயல்பு. அதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா அந்த பொருளை மதிக்கும் பொழுது, கண்ணியம் செலுத்தும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான், அதுல உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்குறான். அதுல உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட பாடம் படிச்சுட்டு இருந்தாங்க, அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ அந்த சமயத்தில் இன்னொரு அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னொருத்தவங்களும் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க பேர் என்னன்னு மறக்குது. 3 பேருமே எஜமானுடைய மாணவர்கள் தான். 3 பேருமே ஒரே மாதிரி படிக்கக்கூடியவர்கள், 3 பேருமே மாபெரும் மேதைகள், அவ்வளோ உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாங்க.
ஒரு நாள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தர்ஸுக்கு வரும் பொழுது அபூ யூசுப் முகமது ரஹ்மத்துல்லாஹி எஜமான பார்த்தாங்க, எந்திரிச்சு நின்ட்டாங்க. இவங்க எஜமான கவனிக்கல, பார்க்கல. அவங்க பார்த்து பாடம் எழுதிட்டு இருந்தாங்க. வந்துருச்சு, மதிக்க கூடாதுன்னு எந்திரிச்சு நிக்கல. எஜமான் வந்தது உட்காந்ததே பார்க்கல, வந்து உட்காந்த பிறகு தான் எந்திரிச்சு பார்க்கறேன், அப்போ வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு பார்த்தாங்க. இதனால இன்னைக்கு நம்ம அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி முகமது ரஹ்மத்துல்லாஹி கிதாப் இல்லாத ஹனஃபி மதுஹபுடைய கிதாபுகளே கிடையாது, அவங்க பேர் இல்லாத கிதாபுகளே கிடையாது. ஆனால் அந்த 3 இமாம் பேர் எனக்கே மறந்து போச்சு பார்த்தீங்களா, உங்க யாருக்குமே தெரியல. அதே மாதிரி படிச்சு ஒன்றாக பட்டம் வாங்கி ஒன்றாக எஜமானுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள், ஆனா அவங்க பேரே என்னன்னு தெரியாம போச்சு. காரணம் என்ன? ஒரு முறை உஸ்தாது வந்தாங்க, கவனிக்காம உஸ்தாது வந்தது அவங்க பார்க்கல, அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, எழுத்து நிக்காம விட்டுட்டாங்க. அதனால் அவ்வளோ பெரிய மாபெரும் அந்தஸ்தை இவர்கள் இழந்தார்கள் என்று கிதாபுகள் எழுதுறாங்க. அப்ப ஒன்றை மதிக்கும் பொழுதுதான் அல்லாஹ் என்ன செய்யறான், அதுக்கான கண்ணியத்தை, அதுக்கான உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் அவங்களால கொடுக்குறான். அது யாரா இருந்தாலும் சரி. உஸ்தாதை மதிச்சிங்க, முதல் அல்லாஹ் கொடுக்குற முதல் கிஃப்ட் என்ன? இல்மெல்லாம் 2வது. மதிச்சியா, உன்னை மதிக்கிறதுக்கு 1000 பேர் அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு வச்சிடறான். மதிச்சிங்க, பாடம் படிக்கல, நீங்க பாடம் வரல, உங்களுக்கு எவ்வளவோ மாவம் பண்ணி பார்த்தீங்க, மண்டையில ஏறல, மதிச்சிங்கல்ல, இந்த உனக்கு மதிப்பதற்கு 1000 பேர் ஏற்பாடு செய்யப்பட்டு அல்லாஹ் தஹ்தீர்ல எழுதி வச்சுட்டான். அவ்வளவுதான். ஒருத்தர் நல்லா படிக்கிறார், அவர் உஸ்தாதை மதிக்கல, கண்ணியப்படுத்தல, உன்னை கேவலப்படுத்துறதுக்கு 1000 பேர் அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கும். இவங்க இத்தனை பேர் நீ கேவலப்பட்டு தான் ஆகணும் என்று ஏற்பாடு செய்து விட்டுவான். அவர் எவ்வளவு உயர்ந்த பதவியில இருந்தாலும் கேவலம் சேராம சாக மாட்டோம். அதனால என்ன செய்யணும்? மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வலிமார்கள் விஷயத்துல இன்னும் நம்ம தரீகத்துடைய மதரசாவுக்கு வந்திருக்கிறோம். தரீகத்தை ஓப்பனா இன்னைக்கு சொல்லக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் சர்க்காரை தவிர நான் பார்த்தவரை யாருமே கிடையாது. இவ்வளவு ஓப்பனா யூடியூபுகள்ல, மேடைகள்ல, எல்லா இடங்கள்லையும் போய் இவ்வளவு ஓப்பனா அல்லாஹ் ரசூலுடைய தரீகத்தை தஸவுஃபை பேசக்கூடியவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடிய மக்கள்ல யாருமே கிடையாது. இவ்வளவு ஓப்பனா சொல்லக்கூடியவர்கள் நமக்கு அல்லாஹ் அவ்வளோ பெரிய நசீபை பிச்சையாக கொடுத்துருக்குறான், தரீகத்துடைய மதரசா பிச்சையாக கொடுத்துருக்குறான். நாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம் மதிக்க கற்றுக்கொள்வதற்கு. அது முக்கியமாக ஷேഖ்மார்கள், சூஃபியாக்கள், இறைநேசர்கள், நம்ம எழுதக்கூடிய பேனால் ஆரம்பிச்சு நாம் உட்காரக்கூடிய டெஸ்கில் தொடங்கி சூஃபியாக்கள், இறைநேசர்களை மதித்தவர்கள் தான், அவர்களை தான் அல்லாஹ் நேசித்தான். உலகத்துல 2 பாவங்கள் இருக்கு, அந்த 2 பாவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் உலகத்திலே தண்டனை கொடுத்துருவோம். இன்னும் சொல்ல போனா ஹபத்து அமல் ஏற்பட்டு போயிடும். ஒட்டுமொத்த அமல்களும் நாம் செஞ்ச இதுக்கு முன்னாடி தொழுகை, வச்ச நோன்பு எல்லாம் அழிஞ்சு போயிடும், எந்த நன்மையும் கிடைக்காது. அந்த மாதிரி கொடூரமான பாவங்கள்ல முதல் பாவம் என்ன அப்படின்னு சொன்னா ஹுக்கூகுல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நோவினை கொடுக்குதல். யாராவது தான் பெற்றோர்களுக்கு நோவினை கொடுத்தாங்க, என்னடா பையன் இப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நடந்துக்கிட்டாங்க, அவன் மனசுல சின்ன வருத்தத்தை ஏற்படுத்தினாங்க, அதே மாதிரி அவன் பையன் செய்யணும். அல்லது யாராவது செஞ்சு அவன் மனதை வருத்தப்படுத்தாமல் அல்ல அவனை சாவ விடுறது கிடையாது. அல்ல அவன் என்ன செய்யறதில்ல, சாவடிக்கிறது கிடையாது. அது வரைக்கும் மௌத்தே வராது. 2வது என்ன? சூஃபியாக்களை, இறைநேசர்களை, உஸ்தாதுமார்களை அவமரியாதை செய்யுது. இது செஞ்சோம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயே சொல்றான், இன்னல்லதீன யகுத்தூன அஸ்வாத்தஹும் இன்த ரசூலில்லாஹ் உலாயிகல்லதீன இம்தஹன அல்லாஹு குலூபஹும் இன்னல்லதீன யுனா அதனோட ஆயத்து لا يهم لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون. உங்கள் ஆசிரியர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தத்தை உயர்த்தாதீங்க. தஹ்பத அமாலுக்கும் வஅன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் அறியாத திசையில நீ நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க, பெரிய அமல் செஞ்சிருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த தஹ்பத அமால், ஒட்டுமொத்த அமலும் அழிந்து போய்விடும். இந்த தண்டனை அல்லாஹ் கொடுக்குறான். உலகத்துல அவரை அவமரியாதை செய்யாமல், தண்டிக்காமல், மறுமையில கொடூரமான தண்டனை இருக்கு. உலகத்துல அவரை தண்டிக்காம அல்லாஹ் தஆலா விடுறது இல்லை. உலகத்தை கேடு கட்டவன் இருப்பான், உலகத்தை கேடு கட்டவன் சைத்தான். உலகத்திலேயே ரொம்ப உயர்ந்தவன் யாரு? அதுவும் சைத்தான் தான் இருந்தான் ஒரு காலத்துல. ஏன்? உலகத்துல ரொம்ப உயர்ந்தவர்கள் மலக்குமார்கள். அந்த மலக்குமார்கள் உஸ்தாத் யாரு? சல்லாசம் வர்றதுக்கு முன்னாடி, அன்பியாக்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி யாரு? மலக்குமார்களுக்கு உஸ்தாத் சைத்தான் தான். இப்லீஸ், மாஸ்டர் இப்லீஸ். அவர் உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் வச்சிருந்தான். எதனால அல்லாஹ் அவனை சைத்தான் ஆக்கின, உலகத்தை கேடு கட்டவன் ஆக்கின காரணம் என்ன? அல்லாஹ் மதிக்காம இருந்தானா? அல்லாஹ் கேவலப்படுத்தினானா? அல்லாஹ்வுக்கு ஏதாவது 6 லட்சம் வருஷம் இபாதத் செஞ்சிருக்கான். அல்லாஹ்வுக்கு எத்தனை வருஷம்?
பூமியில எந்த ஒரு இடமும் இல்லை, அவன் சஜிதா செய்யாத எந்த இடமும் பூமியில கிடையாது. இப்ப நான் உட்கார்ந்துருக்க இந்த இடத்துலையும் அவன் அல்லாஹ்வுக்காக சஜிதா செஞ்சிருக்கான். பூமியில அவன் சஜிதா செய்யாத இடம் என்று ஒரு இடம் கிடையாது. அவ்வளவு தொழுது இருக்கிறான் அல்லாஹ்வுக்கு. மலக்குமார்களுக்கு உஸ்தாதா இருக்கணும் சாதாரண விஷயமா? அப்போ பிள்ளைங்களுக்கு உஸ்தாதா இருக்க படாத படாது. மலக்குமார்களுக்கு உஸ்தாதா இருக்கணும்னா அவ்வளோ உயர்ந்த அந்தஸ்து அல்லா அஸ்ஃபல் சாஃபினின்னு அல்ல ஏன் ஆக்குறான்? அல்லாஹ் மதிச்சான். அல்லாஹ் யாரை மதிக்க சொன்னான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மதிச்சு ஒரு சஜிதா செய்ப்பா. இந்த காலத்து சஜிதா இபாதத், அந்த காலத்து சஜிதா கண்ணியம் செய்வான். நான் உயர்ந்தேன், நான் எப்படி அவருக்கு முன்னாடி பண்ணிடுறதுன்னு சொன்னால் அல்லா தூக்கி வீசிட்டேன். விளங்குதா? அப்போ இறை நேசர்களை, பெரியோர்களை எல்லாம் யாரை மதிக்க சொன்னானோ, அல்லாஹ் யாரை மதிக்க சொன்னானோ அவர்களை மதிக்காவிட்டால் உடனே அல்லாஹ் இன்ஸ்டண்டா கரண்ட்ல அல்லாஹ் அதான் தண்டனை கொடுப்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. இன்னும் சொல்ல போனா கொஞ்ச நேரம் அல்லாஹ் விட்டு வைப்பான். அந்த தண்டனையை அனுபவிக்காமல் மூத்து வராது. மறுமையில பெரிய தண்டனை இருக்கு, அந்த தண்டனை அனுபவிக்காமல் மூத்து வராது. உலகத்திலே அல்லாஹ் தண்டனை கொடுப்பான். அதனால என்ன செய்யணும்? ஒரு எங்கள் ஹாஜா ஹசரத் அவங்க சொன்ன எங்கள் உஸ்தாத் ஒருத்தவங்க அவங்க சொன்ன ஒரு வரலாறையும் சொல்லிடுறேன். பாக்கியத்தில் அவங்க ஓதிட்டு இருந்தப்ப மதரசாவை தட்டு வச்சுருப்பாங்கல்ல, சின்ன தனித்தனி தட்டு இருக்கும்ல, அந்த தட்டில் எல்லாம் வருவாங்க, பசங்க வருவாங்க, சாப்பிட்டுட்டு கழுவி வச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு மாணவர் என்ன பண்ணார், அந்த தட்டை எடுத்துகிட்டு வந்து அவர் ஏதோ ஒரு ரூமில் வச்சு நம்ம சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தட்டை அப்படியே வளைச்சி கொட்டுற மாதிரி ஆக்கி என்னமோ வச்சு சமைச்சிருக்கிறாரு. தட்டை வளைச்சி தூக்கி போட்டு போயிட்டார். நாசரத்து வந்தாங்க, யாருப்பா தட்டை யாருப்பா போயிடுச்சு? யாருமே இல்லை. இந்த பைத்தியக்காரன் வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. யாரும் அவர் இருந்தார், கூட படித்த மாணவர்கள் தான், யாரும் ஒத்துக்கல. இவர் என்ன பண்ணாரு யாரும் சொல்லலை. தட்டை தூக்கி போட்டு வச்சு போயிட்டாங்க. அவர் மனசில் ஓதுனார், ஆலிமானார், பட்டம்லாம் வாங்கிட்டார். போனதுக்கப்புறம் சில வருடங்கள் கழித்து பார்த்தோம், உஸ்தாது வாயில் வந்த மாதிரி பைத்தியக்காரனாக குப்பை மேட்டில் ட்ரெஸ்ஸு கிழிச்சு சுற்றிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உஸ்தாது சொன்ன வார்த்தை என்ன சொல்லு, யார் எந்த பைத்தியக்காரன் வச்சுட்டு போனான் அப்படின்னு இப்படி பண்ணான் அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி பைத்தியம் பிடிச்சி போய் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு குப்பை மேட்டில் அந்த விருந்துல இருந்து வந்து தேவைகளை கொஞ்சம் சோறு இருக்கும்ல, அதை எடுத்து அவர் சாப்பிட்டு கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம். பார்த்தீங்களா? இப்போ அவர் நல்லா ஓதாமல் இருந்தாரா? நல்லா படித்தார், எல்லாமே பண்ணதான் செஞ்சார், பட்டம் வாங்கிட்டார், பாகவி ஆகிட்டார். சின்ன ஒரு ஒழுக்கக்குறை மனசாவுடைய தட்டை அவமதித்தார், அல்லாஹ்வுல வாழ்க்கையை புரட்டி போட்டார். இதுதான் உஸ்தாதுமார்கள், இறை நேசர்கள், குறிப்பாக நம்முடைய இஸ்லாமார்கள்லாம் சொல்ல போனால் ஷேഖமார்கள் தான் நமக்கு. இப்போ ஷேഖா அல்லாஹ்வுல உஸ்தாதாக கொடுத்துருக்கிறது பெரிய விஷயம். மற்றவங்கலாம் ஹலீஃபாக்கள் இருக்கிறாங்க. இப்போ நம்மலாம் இறை நேசர்கள்ட்ட பாடம் படிக்கிறோம். யார்கிட்ட படிக்கிறோம்? இறை நேசர்கள்ட்ட படிக்கிறோம். அல்லாஹ்வை அறிந்தவர்கள்ட்ட படிக்கிறோம். ஹலாஃபத் யார் கொடுப்பாங்க? அல்லாஹ்வை அறிந்தவர்கள், அவர்கள்ட்ட படிக்கிறோம். நம்ம ஒரு எவ்வளோ மதிக்கிறோம். நம்ம சில வரலாறுகளை ஷேഖநாயகம் நமக்கு நினைவூட்டினாங்க பருவச்செல்ல இருக்கும் பொழுது. அந்த வரலாறுகளை தங்கள்கிட்ட சொல்கிறேன். அல்லாஹ் தஆலா அவமதித்தவர்களுக்கு என்ன தண்டனைகளை கொடுத்தான் அப்படின்னு சொன்னாங்க. அதை சில வரலாறுகளை சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த சமயத்தில் ஒரு 5 பேர் இருந்தாங்க மக்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறவங்க. மற்றவங்களாம் ரசூலுல்லாஹ் பிடிக்காத காஃபிராக இருந்தாங்க, அதெல்லாம் ஓகே. ரசூலுல்லாஹ் காலையில் எழுந்திரிச்ச உடனே அப்படி பார்த்து போகணும்ப்பா, அப்படி எழுந்து போகணும்ல, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு இன்றைக்கி என்ன தொல்லை பண்ணலாம், இன்னைக்கு ரசூலுல்லாஹ் எப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மஷவரா செஞ்சு அதுக்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடியவர்கள் 5 பேர் இருந்தாங்க. ஒரு நாள் ஸல்லல்லாஹு ரொம்ப வருத்தப்பட்டாங்க, இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. காபால ஸல்லல்லாஹு போய் உட்காந்துருந்தாங்க, ரொம்ப வருத்தமாக உட்காந்துருந்தாங்க. அந்த 5 பேரும் ஒவ்வொருத்தரா வர்றாங்க. ஒவ்வொருத்தவங்களும் என்ன செய்கிறாங்க, அந்த 5 நபர்களும் வர்றாங்க. அதில் முதல்ல வந்தது வலீத் பின் முகைரா. ஃபர்ஸ்ட் அஸ்வத் இப்னு அப்து யகூஸ் அப்படின்னு ஒரு ஆள் வர்றாரு. இந்த சம்பவத்தை இப்னு கசீரில் எஜமான் எழுதியிருக்கிறாங்க. இப்னு கசீருடைய இமாம் எழுதியிருக்கிறாங்க. யார் வரா? அஸ்வத் இப்னு அப்து யகூஸ் வர. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் அது முதல் எதிரி தானே, அவங்க எதிரி வர்றாரு சொல்லி வயிற்றை பார்த்து இப்படி இஷாரா செஞ்சாங்க. அந்த அஸ்வதுடைய வயிற்றை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்படி இஷாரா செஞ்ச உடனே அப்படியே மாசமாக இருப்பவங்க வயிறு வீங்கும்ல, அந்த மாதிரி ஒரே நிமிஷத்தை அப்படி வீங்க ஆரம்பிச்சிச்சு. வயிறு ஃபைன் வீங்கி டொப்புன்னு அடிச்சிருச்சு. அங்கேயே விழுந்து வயிறு வீங்க தாகம் அடிக்குதுன்னா அப்படியே வயிறு வீங்கி வெடிச்சு அங்கேயே விழுந்து செத்து போயிட்டான். ஸல்லல்லாஹு காபாவுடைய வாசலில் தான் உட்காந்துருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் ஆகுது. வலீத் இப்னு முகைரா வர்றார். ரெண்டாவது யார் வரா?
வலீத் இப்னு முகைரா வர. வலீத் இப்னு முகைரா யாரு? யார் சொல்ல கரெக்டாக? வலீத் இப்னு முகைரா யார்? ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு வாப்பா. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு இஸ்லாமுடைய மாபெரும் படை தளபதி. அவங்க இல்லைன்னா இன்னைக்கு முஸ்லீம் என்ற பெயர் சொல்ல ஆள் இருக்காது. அந்த மாதிரி மாபெரும் படை தளபதி ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு. அவங்க அத்தா யாரு? வலீத் பின் முகைரா, சரியான ஷைத்தான். அவன் வர்றான், வலீத் பின் முகைரா வர்றான். அவன் ரசூலுல்லாஹ் எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? ரசூல் அல்லாஹ்வால் குர்ஆன்ல 10 வார்த்தைகளால் கெட்ட வார்த்தைகளால் திட்டப்பட்டவன் யாரு? அல்லாஹ் ஒருத்தனை கெட்ட வார்த்தையை திட்டிருக்கான அந்த வலீத் பின் முகைரா தான். கடைசி அல்லாஹ் சொல்றான், நூன் வல் கலம் வத்தூல வத்துதுஹினு ஃபயதுஹினு வலா துதி குல்ல ஹல்லாஃபின் மஹீன் ஹம்மாஸின் மஷ்ஷாயின் பினமீன் மன்னாஇன் லில் கைரி முஅத்ததின் அஸீம். அல்லாஹ் திட்டுறான். உத்துல்லிம் பஅத ذلك ஜனீம்னு அல்லாஹ் திட்டுறான். விபச்சாரத்தில் பிறந்தவன் ஆயிடுச்சு. உண்மையதான் அல்லாஹ் கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு. உண்மையதான் அல்லாஹ் சொன்ன விபச்சாரத்தில் பிறந்தவன்னு சொல்லி. அப்படி எல்லாம் சொன்ன உடனே வலீத் பின் முகைராக்கு அல்லாஹ் சொல்லி பொய் இருக்குமா? அவன் குரான் மதிசில குரான் பொய் உண்மை தெரியாது அவனுக்கு. நேராக கத்தி எடுத்து அம்மாட போயிட்டேன். அம்மா உண்மையை சொல்லு, எங்கள் அத்தா யாரு? அவங்க அத்தா தான் தெரிய மாட்டேன். அவர் தான் நான் முகைரா தான் அவங்க அத்தா. உண்மையை சொல்லு, அல்லாஹ் வந்து விபச்சாரத்தில் பிறந்தவன்னு சொல்லியிருக்கான், உண்மையை சொல்லு. இல்லை ஒரே வெட்டி விடுவேன். இல்லை காட்டு பக்கமாக போயிருந்தேன், அங்கே ஆடு மேய்க்கிறவர் தான், அவனுக்கு பிறந்தவன் தான், நீங்கள் உண்மையை ஒத்துக்கிச்சுக்கோமா. அப்போ அல்லாஹ் 10 கெட்ட ரொம்ப பயங்கரமான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் உண்மையை தான், பொய்யதே எதுவுமே பொய் இல்லை, 10மே உண்மை. அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ் விட அதிகம் உண்மை யார் சொல்ல முடியும்? அல்லாஹ் 10 வார்த்தைகள் திட்டின ஒரே ஆள் யாரு? வலீத் இப்னு முகைரா. அவன் வர்றான். அவன் வந்தவொடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. அவனுடைய காலில் ஒரு சின்ன காயம் இருந்துச்சு, சின்ன வயசுல அடிப்பட்ட காயம் வந்துருச்சு. அதை பார்த்து இப்படி இஷாரா செஞ்சாங்க. பட்டு அந்த காயம் பிஞ்சா பைப்பில் இருந்து ரத்தம் வர மாதிரி காலில் இருந்து ரத்தம் பீச்சி அடிக்குது. ஒட்டுமொத்த உடம்புல உள்ள ரத்தம் வெளியே போய் அவனை தாகத்திலே செத்து போயிட்டான். துடிச்சு செத்து போயிட்டான். ரத்தம் கொஞ்சமாக வெளியே போய் துடிச்சு அங்கேயே ஒன்று செத்து போயிட்டான். 3வது ஆஸிப் பின் வாயில் வர்றார். ஆஸிப் பின் வாயில் யாருடைய வாப்பா? யார் சொல்லுவாங்க? ஆஸ் பின் வாயில். அவங்க பையன் பேர் என்ன? அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. அவங்களும் இஸ்லாத்தின் மாபெரும் தளபதிகள் ஒருத்தவங்க. அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. அவங்க அத்தா பேர் என்ன? ஆஸ் பின் வாயில். அவன் வர்றான். அவன் வந்த உடனே இப்ராஹிம் பார்க்குறாங்க. அவனை பார்த்து இப்படின்னு இஷாரா செஞ்சு அவன் கழுத மேலே ஏறி உட்காந்து வர்றார். யார்? ஆஸ் பின் வாயில். கழுத ஒரு மிரன் அப்படியே தூக்கி வீசிச்சு பாருங்க. தலை அப்படியே மல்லாக்க அப்படியே சொருவி அவனை செத்து போயிட்டான். ஆஸ் பின் வாயில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகைத்து கொண்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசை வருத்தப்படுத்தினோம். காஃபிரா இருந்தாங்க, லட்சக்கணக்கான பேர் காஃபிரா. 1,24,000 சஹாபாக்கள்ல புது சஹாபாக்கள் பிள்ளைகள்லாம் போக கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் காஃபிரா இருந்தவங்க தான். எல்லாமே காஃபிராக அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கி கொண்டிருந்தவர்கள் தான். அவர்கள் அல்லாஹ் சஹாபி ஆக்கிட்டான். யார் ரசூல்லா மனசை வருத்தப்படுத்தினாங்களோ, ரசூல்லாவை டிஸ்டர்ப் பண்ணாங்களோ, ரசூல்லா சங்கடப்பட்டிருப்பாங்களே ச்சே அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாம் சும்மா விட்டு வைக்கல. ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் விட்டு வைக்கல. அடுத்த 4வதா ஹாரிஸ் பின் தலா அப்படின்னு ஒரு ஆள் வர்றாரு. ஹாரிஸ் பின் தலா அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவன் தலையை பார்த்து இப்படின்னு இஷாரா செஞ்சாங்க. அப்படியே தலை ஃபுல்லாக நம்ம உடம்புல சீ வச்சிருந்தாரு, அந்த மாதிரி தலை ஃபுல்லாக அப்படியே சீ வச்சு அங்கங்கே சீ ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. சீர் அப்படியே உடம்பு முழுவதும் இருந்து வழிந்து கொண்டே இருந்தது. கடைசியில் தும்புனா வாய் வழியே சீர் வந்து விடுது. அப்படியே தும்பி கடைசியில் அப்படியே செத்து போயிட்டான். அவனும் அதே இடத்துல எந்த இடத்துல இஷாரா செஞ்சாங்களோ அதே இடத்துல செத்து போயிட்டான். ஹாரிஸ் பின் தலா அப்படின்னு ஒருத்தர். இந்த மாதிரி இன்னொருத்தர் வந்தார், அவருடைய வரலாறு சரியாக எழுதப்படலை. இந்த மாதிரி 5 நபர்களையும் அல்லாஹ் தஆலா கொடூரமாக கொலை செய்தான் என்று இப்னு கஸீர்ல இஜ்மா எழுதியிருக்கிறாங்க. காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதை வருத்தப்படுத்தினார்கள். அவருடைய உஸ்தாத் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க மனசை வருத்தப்படுத்தினாங்க. இன்னைக்கு நாயிபே ரசூலா நமக்கு ஷைഖ்மார்கள் வந்து இருக்கிறாங்க. ஷைഖுடைய வேலை என்ன? யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மத வ யுஸக்கீஹிம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வேலை எல்லாத்தையும் நமக்கு நீங்கள் ஷைഖ் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவர்களை அவமரியாதை செய்தால் அல்லாஹ் கேட்டுருவான். கொஞ்ச நாள் போ, வலிது முகைரா சார் தப்பு செஞ்சோன்னே எல்லாம் அடித்து ஒழிச்சான். கொஞ்ச நாள் போச்சு, வாழ்ந்து ஒரு 10 வருஷம் வாழ்ந்துக்கோ சந்தோஷமா. அதுக்கப்புறம் அல்லாஹ் கேவலமான கொலைகளை செய்தான் அல்லாஹ். அது மாதிரி என்ன செய்யணும்? ஹுர்மத்தில் எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது. யார் ஹஸரத்தை மதிக்கிறது ஒன்று, ஹஸரத் யாரை மதிக்க சொன்னார்களோ அவர்களையும் மதிக்கணும். இல்மை மதிக்கிறது ஒன்று, இல்முக்கு ஆல கருவிகள் இருக்கும்ல அதையும் மதிக்கணும். பேனா இல்முடைய கருவி,
பென்சில், நோட்டு, புக்கு, பெஞ்சு எல்லாம் இல்முடைய கருவிகள். இதையும் மதிக்கணும். நீ போற ஜுப்பாவா இருக்கட்டும், தொப்பியா இருக்கட்டும், இதுவும் இல்முடைய ஆலத் கருவிகள் தான். இதையும் மதிக்க வேண்டும். கைஸ் இப்னு அபி ஹிசாம் அவங்க இந்த ஹதீஸ் அறிவு செய்கிறாங்க. ஹாக்கிம்ல இந்த ஹதீஸ் வருது. ஒரு வாட்டி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு வழியாக போயிட்டு இருந்தாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு ஒரு வழியாக போயிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு ஆள் என்ன செஞ்சாரு, அலி ரலியல்லாஹு திட்டி பேசிட்டு இருந்தார். அவங்க செஞ்சது சரியில்லை, அவங்க இப்படி பண்ணாங்க. அந்த சமயத்தில் சஹாபாக்கள் ஹஜரத் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ஒரு விஷயத்தில் தர்க்கம் ஏற்பட்டுருச்சு. சவுண்டு பார்க்குது, மைக்கை லைட்டாக நம்ம திருப்பி வச்சு கட்டணும். சவுண்டு குறைச்சாச்சு, அதை 2 வாட்டி குறைச்சாச்சு. மைக்கை ஸ்பீக்கர் லைட்டாக நம்ம திருப்பி வச்சு கட்டணும், ரொம்ப லைட்டாக. அது என்ன சொன்னப்ப அலி ரலியல்லாஹு திட்டி என்ன செஞ்சுட்டு இருக்காரு, அவர் பயான் செஞ்சுட்டு இருக்காரு. உடனே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தன்மை ஒன்று இருக்கு, முஸ்தஜாபு தஅவத். சஅத் இப்னு அபி வக்காஸ் யாரு, அவங்க துவா செஞ்சா அல்லாஹ் உடனே ஏற்றுக்குவோம். அதையும் சொல்லிடுறேன் அவங்கள்ட்ட, அவங்க துவா செஞ்சாலும் என்ன செய்வான், உடனே ஏற்றுக்குவோம். எந்த அளவுக்கு உடனே, அதுக்கு பின்னாடி வரலாறுகளை சொல்கிறேன். சஹாபாக்கெல்லாம் போய் கேட்டாங்க, நிஜமானே நீங்கள் துவா செஞ்சா அல்லாஹ் உடனே ஏற்றுக்கிறானே எப்படி அப்படின்னு கேட்டாங்க. தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்கா இல்லையாவா? அவங்க சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே நான் போய் கேட்டேன், ரசூலுல்லாஹ் என் துவாக்கள் நிறைய துவாக்கள் செய்கிறேன், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேது, எல்லாம் எனக்கு வருத்தமாக இருக்கிறேன், நான் என் துவாக்களை உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடம்புல ஹராம் சேராமல் பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஹலால்லையும் பரிசுத்தமான ஹலாலை தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஹலாலான உணவு தான் அப்படின்னு சாப்பிட போக மாட்டாங்க. ஹலால்லையும் தய்யிபான பரிசுத்தமான ஹலால், தன்னோட உடல் உழைப்பு கஷ்டப்பட்டு சம்பாரித்து அந்த காசில் தர்மங்கள்லாம் செஞ்சு அதில் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த அளவு தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப தய்யிபான உணவுகளை சாப்பிட சொன்னாங்க. அதை நான் பின்பற்றி வந்தேன், என் துவாவை எல்லாம் உடனே ஏற்றுக்கிறாங்க. ஒரு வாட்டி ஒரு போருக்கு போகிறாங்க. போர் அப்படியே நாடாக பிடிச்சிட்டு கடைசியாக கடல் கரை வரும்ல, நாடு முடிஞ்சு போச்சு, எல்லையை முடிஞ்சு போச்சு, உலகத்துடைய ஒரு எல்லையை முடிஞ்சு போச்சு. உடனே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு இல்லை போர் செஞ்சுட்டே போனாங்க. நடுவில் ஒரு ஆறு வந்துருச்சு. என்ன செஞ்சிருச்சு, எதிரிகள்லாம் கப்பலில் இதில் பாலத்தில் ஏறி அந்த பக்கம் போய் பாலத்தை உடச்சி விட்டாங்க. பாலம் உடஞ்சிருச்சு, போகிறதுக்கு வழி இல்லை. எதிரிகள்லாம் அந்த பக்கம் ரெண்டு சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி வருவேன்னு சொல்லி நையாண்டி காடி சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. போர் படையோடு வந்தவங்க பார்த்தா நடுவில் ஆறு இருக்குது, பெரிய ஆறு பெருக்கெடுத்து ஓடுது வெள்ளம். அந்த பக்கம் நிற்கிறாங்க, அவங்கெல்லாம் ரெண்டு விடைச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே சாரதி அப்படியே அல்லா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பிஸ்மில்லான்னு குதிரையை அப்படியே ஆற்றுல விட்டா தரையில் நடந்து போகிற மாதிரி தண்ணியில் நடந்து போகுது குதிரை. தரையில் நடந்து போகிற மாதிரி தண்ணியில் குதிரை பறக்குது. அப்படியே ஒட்டுமொத்த போற லட்சக்கணக்கான சஹாபாக்கள் அப்படியே அந்த பக்கம் போயிட்டாங்க. ஒரு சஹாபியோட குதிரை கால் கூட நினைலையா, ஒரே ஒரு சஹாபியுடைய குதிரையுடைய கால் ஈரம் இருக்கும்ல, அது கூட ஈரமாகலையா. ஒரு சஹாபி மட்டும் அவங்க கொட்டரை வச்சிருந்தாங்க, அந்த கொட்டரை தண்ணியில் விழுந்துருச்சு, அதுவும் அடிச்சுட்டு வந்து அந்த பக்கம் எடுத்துக்கிட்டாங்க. எதுவுமே ஆகலை, எந்த விதமான ஈரமும் ஏற்படவில்லை. அவ்வளோ பெரிய முஸ்தஜாபு ஆழ்த்தவங்க. அவங்க கையை தூக்குனா அல்ல உடனே ஏற்றுக்கும். அவங்க அந்த வழியாக போயிருக்காங்க. அந்த பையனை அதை கூப்பிட்டாங்க, தம்பி அலிநாயத்தை திட்டாதப்பா, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன், ரசூலா நேசிச்சவங்க, திட்டாதம்மா அப்படின்னு சொன்னான். ஓ சார் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவனை திட்டா. சுற்றி 10 பேர் நிற்கிறாங்க, நின்று எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவனே சேர்ந்து கெடுக்கிறானே அவன் சொல்லி உடனே கோவம் வந்துருச்சு. கையை தூக்கிட்டான், ரப்பே இந்த கூட்டம் கலையிறதுக்கு முன்னாடி பெரிய படிப்பினை வர்ற மாதிரி இவனை ஏதாவது செஞ்சிடல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க, எல்லாம் மக்கள் ஓடி வர்றாங்க. என்ன பாச்சு பேசிக்கிட்டே இருந்தான் குதிரையில் உட்காந்தவன். அந்த குதிரை அப்படியே நேராக போய் பக்கத்தில் இருந்த பெரிய மலையுடைய பாறையில் அடித்த அடியில் அவன் மண்டை ஓப்பன் ஆகி மூளை வெளியே விழுந்துச்சு, நாங்களாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. யாரை திட்டினதுனால? அலிநாயத்தை திட்டினதுனால. ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டல, நபியை திட்டல, அவர்கள் உடல் இருந்த ஒரு சஹாபியை திட்டினாங்க. அவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பமானவர்களாக இருந்தார்கள், அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமானவர்களாக இருந்தார்கள். அலினா யார்? சஹாபாக்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. இப்போ நம்மெல்லாம் ஒன்றா சர்க்கார்ட்ட பாடம் படிக்கிற மாதிரி அவங்கெல்லாம் ஒன்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தன் தோழரான ஒரு சஹாபியை அல்லாஹ் ரசூல் நேசிக்க சொன்ன, அல்லாஹ் ரசூல் மதிக்க சொன்ன
ஒருவரை திட்டியதன் காரணத்தினால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தான் பாரு. இன்னொரு வரலாறு தான், தபரானில இந்த வரலாறு எழுதுறாங்க. அதே மாதிரி ஒரு ஆள் தல்ஹா ரலியல்லாஹு அவர்களையும் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களையும் திட்டிக்கிட்டு இருந்தார். தல்ஹா ரலியல்லாஹு அவர்களையும் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களையும் திட்டிக்கிட்டு இருந்தார். அவங்க செஞ்சது சரியில்லை, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு சொல்லி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறோம்ல, ஆசிக்கு வந்து இப்படி பண்ணிட்டான், அவன் வந்து இப்படி பண்ணிட்டான், ஆதிக்கு வந்து என்னை திட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு பேசிக்கிறோம்ல. அந்த மாதிரி தன்னுடைய சக சஹாபாக்கள் தல்ஹா ரலியல்லாஹு செஞ்சது இப்படி சரியில்லை, தல்ஹா ரலியல்லாஹு புகழ்ந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸன் அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல அல்லாஹ் அவங்களுக்கு புகழ்ந்து சொல்றான். அல்லாஹ் ரசூல் நேசிச்சாங்க, ரலியல்லாஹு அன்ஹும் ரது அன்ஹும் ஆயிட்டாங்க. அல்லாஹ் ரசூலுக்கு பிடிச்சவங்க, அவ்வளவுதான். நீ எப்படி அவங்களை திட்டின, அல்லாஹ் என்ன பண்ணான்? அதே மாதிரி சஅத் இப்னு அபீ வக்காஸ் வர்றாங்க, சொல்றாங்க, இப்போ திட்டாதப்பா அவங்கள உயர்ந்தவர்கள் அவங்க அப்படின்னு சொல்றாங்க. கேட்கல, யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த தெருவில் பைத்தியக்காரங்க சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, சில ஒவ்வொரு ஊரில் ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, ஒருத்தர் நேரம் வேகமாக வந்து பேசிகிட்டு இருந்தான். அவனோட கழுத்தில் ஒரு துண்டை போட்டு அப்படியே தரன்னு இழுத்து போய் 2 புரட்டு போட்டு தலையை படுக்க போட்டு கல்லை கொண்டு வந்து மண்டையில் போட்டு மண்டையை வச்சிட்டான். அத்தனை பேர் தடுக்க முடியல, யாரும் பைத்தியத்தை எப்படி தடுக்க முடியும்? மண்டையை போட்டு மண்டையை உடச்சிட்டு போயிட்டான். திரும்பி அல்லான்னு சிரிச்சுட்டு போயிட்டான் அவன் பாட்டு. அனைவர்களும் பார்த்தார்கள், படிப்பினை பெற்றார்கள் என்று வரலாறுகள் எழுதுகிறாங்க. இது இந்த ஹதீஸ் தபரானியில் எழுதப்பட்ட ஹதீஸ். அதே தபரானியில் இன்னொரு வரலாறு எழுதுகிறாங்க. அது சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து காதிசியா போர் நடந்துச்சு. காதிசியா போர் என்ன போர் தெரியுமா? காதிசியா போர் என்ன போர்? முதல்ல சஹாபாக்கள் சந்திச்சு யானைப்படை பாரசீகர்கள் கூட சேர்ந்து சண்டை போட்டாங்க. சஹாபாக்கள் வைக்கிறாங்க, முன்னாடி யானைகளை வச்சு அவங்க போர் செய்கிறாங்க. அது வரைக்கும் சஹாபாக்கள் இந்த மாதிரி யானைகளை எதிர்த்து போர் செஞ்சதே இல்லை. 3 நாள் அந்த போர் நினைச்சு இறுதியில் யார் வெற்றி பெற்றா? சஹாபாக்கள் வெற்றி பெற்றாங்க. அந்த ஒரே ஒரு போரில் மட்டும் 8000 சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அத்தனை சஹாபாக்கள், 1.5 லட்சம் எதிரிகள் காலி, ஆனால் 8000 சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? அந்த ஒரே ஒரு போரில் கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். இஸ்லாமுடைய ஒட்டுமொத்த பாரசீகமும் அல்லாஹ் அந்த போரில் கையில் கொடுத்தான். அந்த போருக்கு தளபதியாக சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிச்சு வச்சாங்க. அவங்க ஏற்கனவே பல போர்கள் செஞ்சுருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் ரசூலுல்லாஹ் கூட இருந்தவங்க. இந்த ஹுனைன் போரில் சொன்னல 12,000 சஹாபாக்கள் இருந்த இடத்துல வெறும் 12 சஹாபாக்கள் தான் இருந்தாங்க. எல்லா சஹாபாக்களும் அப்படியே அம்பு மலை பொழிஞ்சிச்சு, இல்லை ஒதுக்கிட்டாங்க. அதில் சஅத் இப்னு அபீ வக்காஸ் தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் மாபெரும் போர் வீரர். அவங்கள போர் படை தளபதியை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க போனால் அந்த நேரம் பார்த்து உடம்பு முழுசும் கொப்பளம் வந்துருச்சு. கொடூர்மையாக நோய், உடம்பு முழு கொப்பளம் ஏற்பட்டு அங்கே உடம்பு முழுசும் கொப்பளம் வர ஆரம்பிச்சு. அவங்களால இறங்கி போர் செய்யக்கூடிய அளவுக்கு உடம்புல தெம்பில்லை, காய்ச்சல் குதிக்குது. உடனே பக்கத்தில் ஒரு உயரமான கட்டிடத்தில் மேலே சஅத் இப்னு அபீ வக்காஸ் உட்காந்துக்கிட்டாங்க. போருக்கு வரல, போய் பார்த்துக்க படு தூங்கலை. போர் நடக்கிற 3 நாளுமே அங்கேயே நின்று என்ன நடக்குது, நீங்கள் முன்னாடி அங்கே போகிறப்ப அங்கே கம்மியாக அனுப்புறதுக்கு அங்கே படையை அனுப்பு அப்படின்னு சொல்லி இங்கிட்ட எதுவுமே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது சஅத் இப்னு அபீ வக்காஸ் சொல்லிட்டாங்க. ஒரு ஆள் என்ன பண்ணார், முதல் நாள் போர் முடித்தோடனே நாங்கள்லாம் உள்ளே இறங்கி அடித்து போர் உயிரை கொடுத்துட்ருக்குறோம், பாரு ஜாலியாக மேலே உட்காந்துருக்காரு அப்படின்னு பேசிட்டாங்க. இந்த செய்தியை சஹாபாக்கள் சஅத் இப்னு அபீ வக்காஸ் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களை இப்படி குறை சொல்கிறார் ஒருத்தவர் அப்படின்னோடனே, எல்லாம் அவனுடைய நாக்கை துண்டிச்சது, அவன் கைகளை துண்டிச்சிடலா அப்படின்னு சொன்னேன். பேசுகிற நாக்கையும் துண்டிச்சது, கைகளையும் துண்டிச்சிடலான்னு துவா செஞ்சாங்க. மறுநாள் போல் அதே நிலையில் கொல்லப்பட்டு கிடந்தான் அப்படின்னு சொல்லி வரலாறுகள் எழுதுறாங்க. நாங்கள்லாம் பார்த்தோம். சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாக்கு துண்டிக்கப்பட்டிருந்தது, 2 கைகள் 2 கால்கள் துண்டிக்கப்பட்டு கிடந்தது என்பதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு எழுதுறாங்க. என்ன பெரிய தப்பு பண்ணார் அவர்? சொல்காமல் இருந்தாரா? அல்லாஹ்வுடைய ஹக்கில் ஏதாவது குறை வச்சாரா? எதுவுமே செய்யல. பெரியோர்களை அவமதிச்சார். யாரை தலைவராக போட்டோமோ அவரை அவமதிச்சார். தளபதி, போர்படை தளபதி அவமதிச்சார். அல்லாஹ் கொடுத்த தண்டனை பார்த்தீங்களா? இந்த சம்பவம் தபரானில் நிஜமாக எழுதுறாங்க. புகாரி இமாம் அவங்க ஒரு வரலாறு எழுதுறாங்க. அதே சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க பள்ளிவாசலில் தொழுகை வச்சுட்டு இருந்தாங்க. பிற்காலத்தில் சொல்ல காலம் முடிஞ்சு பிற்காலத்தில் தொழுகை வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ புதுசாக நிறைய பேர் வருவாங்கல்ல, சார் இது சரியில்லை, நீங்கள் இப்படி தொழுகக்கூடாது அப்படின்னு சில குறை சொல்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்கல்ல. சஅத் தொழுகை சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கம்ப்ளைண்ட் உமர் நாயகத்திட்ட வந்துடுச்சு. உமர் நாயகம் சஅத்தை கூப்பிட்டாங்க, என்னப்பா இந்த மாதிரி சொல்கிறாங்களே
அப்படின்னு. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம் ஆகும் பொழுது நான் ரசூல்லா தொழுவ வைப்பாங்க, நான் என்று அபூபக்கர் இருந்தாங்க. நாலாவதாக என் கூட தொழுகிறதுக்கு உலகத்தில் ஒரு முஸ்லீமே கிடையாது. அந்த காலத்துலேருந்து நான் தொழுதுட்டு இருக்கிறேன். ஏன் தொழுகையை குறை சொல்கிறாங்களா? அலி நாயகம் சின்ன பிள்ளை, அவங்க தொழுகைக்கு வரல. ஹதீஜா நாயகம் அவங்க பெண், அவங்க தொழுகைக்கு வரல. அபூபக்கர் ரலியல்லாஹு முஸ்லீம் ஆனாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவதாக நான் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ஆகிய நான் முஸ்லீம் ஆனேன். நாங்கள் ரசூல்லா நானும் அபூபக்கர் ரலியல்லாஹு 3 பேர் தொழுதோம். பல வருடங்கள் இவ்வாறு தொழுதோம். நான்காவதாக தொழுகுவதற்கு ஒரு முஸ்லீமே இல்லை. அந்த நேரத்தில் ரசூல்லா கூட நான் என்று தொழுதுட்டு இருக்கிறேன். நான் தொழுகை சரியில்லைன்னு சொல்கிறானா? அப்படி சொன்னவனுக்கு என்ன பொதுவாக செய்கிறாங்க உடனே? அப்படி சொன்னவனுக்கு யாரும் நீளமான வயசை கொடு. வயசு என்னவா இருக்கணும்? நீளமான வயசாக இருக்கணும். அவ்வாறு நீளமான வயசு மட்டும் இல்லாமல் கண்ணை குருடாக்கணும், கேவலப்படவை அப்படின்னு சொல்லி வறுமையை கொடு என்று நானும் பதுவாக செஞ்சுட்டேன். கண்ணு குருடா போயிடணும், கேவலப்படுத்தணும்னு அவன் வறுமை வந்துடணும், நீளமான வயசாயிடணும் அப்படின்ட்டாங்க. பிற்காலத்தில் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில், உஸ்மான் ரலியல்லாஹு அலி நாயகம் காலத்துக்கு அப்புறமும் ஹலீஃபாக்களுடைய காலங்களில் கிட்டத்தட்ட 100 வயசு கிட்ட வாழ்ந்தான். எத்தனை வயசு? 100 வயது கிட்ட வாழ்ந்தான். வாழ்ந்து உடம்பெல்லாம் தோள்கள்லாம் தொங்கி கொண்டிருந்தது. அவ்வளோ வயசு வாழ்ந்தாரு. கண்ணும் குருடா போச்சு. அதே மாதிரி வறுமையினால பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் வந்துருச்சான். ரோட்டில் யாராவது பெண்கள் நடந்து போனாங்கன்னா அவங்கள பெண்களுடைய அந்த பெண்கள் போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே போய் அவர்களை விடைக்கிறது, கேலி பண்ணுறது, இந்த மாதிரி நிலை ஏற்பட்டது. ஒவ்வொரு நாளும் 4 பேர்கிட்ட மிதி வாங்குவான். 4 பேர் திட்டி காரி துப்பிட்டு தான் போவான். உங்களை எனக்கு போய் வம்பிழுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டே ரோட் நடப்பார். நான் தான் சஅத் இப்னு அபீ வக்காஸ் சொல்லி பதுவா, யாரும் பெரியவங்க பதுவா வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தெருவில் நடந்தார் என்று நான் சஹாபாக்கள் சஹீப் செய்கிறான். பிற்காலத்தில் பார்த்தீங்களா? குறை சொன்னார், நல்ல விஷயம் தானே சொன்னார். சரி, தொழுகை சரியா தொழுகலை, நல்ல விஷயம் தானே, எப்படி நீ குறை சொல்லலாம்? உனக்கு தொழுகை தெரில, இப்படி தொழுகலாமான்னு கேட்டிருக்கலாம். அது போய் 4 பேர்கிட்ட போய் இப்போ கோல் மூட்டலாம், புறம் பேசலாம், எப்படி புறம் பேசின நீ என்று அல்லாஹ்வுத்தாலா கொடுத்த தண்டனை. இதெல்லாம் எதுக்கு தங்கள்கிட்ட சொல்கிறேன்? கண்ணியம் செய்து பழக வேண்டும். எவ்வளோ ஒருத்தர் மதிக்க முடியுமோ மதிக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, ஜும்ரா கம்மியாக இருந்தாலும் சரி. உங்களோட சரதாசம் அடிமைகள் மதிக்க சொன்னாங்க. ஒரு வாட்டி இன்னும் சோதனை இல்லைன்னு நினைக்கிறேன், அவங்க தான் அடிமையை அடிச்சுட்டு இருந்தாங்க, அடிக்க போனாங்க. இப்போ சரதாசன் பார்த்துட்டு சரதாசன் சொன்னாங்க, இதற்கும் மறுமையில் பதில் சொல்லி தான் ஆகணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டிங்க, இதுக்கும் அல்லாட்ட பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு சஹாபி இருக்கும்போது இன்னக்க இம்ருன் ஃபீக்க ஜாஹிலியா என்ற வார்த்தை சரதாசன் பயன்படுத்தினாங்க. உன்னோட ஜாஹிலியோட பழக்கம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த சஹாபி அவர்கள் எந்த அளவு தான் அடிமையை மதிச்சாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களும் அவங்க அடிமையும் தெருவில் நடந்து போனாங்கன்னா யார் எஜமான் யார் அடிமைன்னு வித்தியாசம் தெரியாது. அந்த அளவுக்கு ஒரே மாதிரி உயர்ந்த ஆடைகள், ஒரே அந்தஸ்தில் ஒன்றா நண்பர்கள் நடந்து போகிற மாதிரி யார் எஜமான் யார் அடிமை என்பதே தெரியாத அளவுக்கு அவர்கள் நடந்து சென்றார்கள். அவ்வளோ மதிச்சாங்க என்று வரலாறுகள் எழுதுகிறாங்க. இதுவெல்லாம் சரதாசமாக கற்றுக் கொடுத்து இதை தான் முதல்ல பழகும். இல்மெல்லாம் 2வது. நான் மாணவர்கள் அடிக்கடி சொல்கிறது இல்லை. இன்னவல் இல்மும் இந்தல்லா. இல்மு யார்கிட்ட இருக்கு? அல்லாட்ட தான் இருக்கு. இல்மு நீ எவ்வளோ முக்குனாலும் வராது. நல்லா படிச்சுட்டேன் வந்துருமா? படித்ததற்கு பேர் இல்மு இல்லை. ஏன் அப்படி படித்து வரதா இருந்தால் ஏன் இன்னும் இல்மு இந்தல்லான்னு சொல்லணும். அல்லாட்ட தான் இல்மு இருக்குன்னு சொல்லணும். இல்மு அல்லாட்ட இருக்கு. கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் யார்? ஒருத்தன் தான். யார் இருக்கா? அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக எடுத்துக்கொண்ட சூரத்து தான் யாரு? உஸ்தாதுமார்கள், கிதாபுகள், உங்களுடைய எல்லா பொருட்கள் எல்லாமே எதுக்கு? அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக எடுத்துக்கொண்ட சூரத். இல்மு யார்கிட்ட தான் இருக்கு? அல்லாட்ட தான் இருக்கு. இல்முக்காக நீங்கள் கஷ்டப்படணும், ரொம்ப சிரமப்படணும், அது அவசியம் இல்லை. அதனால தான் சில மாசாக்களை பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணி 2 மணி 3 மணிக்கு படிச்சுட்டு இருக்காங்க. சரி, அதெல்லாம் வேணாம், உடனே படுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இனத்தில் தப்பு பண்ணுவாங்க. 2 மணி 3 மணிக்கு முடிச்சுட்டு காலையில் ஃபஜ்ரில் தூங்குறது, தஹஜ்ஜுத் தூங்குறது, அவுராதில் தூங்குறது, பாடத்தில் தூங்குறது. தூங்குதல் என்பது பாடத்திற்கு செய்யக்கூடிய ஒழுக்க குறைவு. நீங்கள் இல்மு வேணுங்கிறதுக்காக ஒழுக்க குறைவு செய்தால், உஸ்தாத் பாடத்துக்கு பக்கத்தில் தூங்குனா சந்தோஷமா இருக்குமா? ஏன்டா தூங்குறேன்னு திட்டுவாங்களா இல்லையா? மனசு வருத்தப்படுவாங்களா இல்லையா? இந்த தூக்கம், இந்த ஒழுக்க குறைவு செஞ்சு நீங்கள் 4 மணி வரைக்கும் படிங்க, தினைக்கும் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிங்க, இல்மு எந்த விதமான பிரயோஜனத்தையும் தரும். அதனால டைமில் தூங்கிருக்கு, பாடத்தில் கண்ணியமாக இருக்கு. உஸ்தாதை மனசை வருத்தப்படுத்தாதீங்க. இவ்வாறு வாழ்ந்தால் இல்மு அல்லாஹ் தாம்பூரத்திலிருந்து கொடுத்துருக்கும். இல்மு அல்லாஹ் என்ன செய்யறான்? தன் புறத்திலிருந்து கொடுத்து விடுகிறான். அதான் சொல்றான், இன்னமல் இல்மு ஹஸ்ர் செஞ்சு
உலகத்துல இல்முன்னு ஒன்று இருக்குதா? இந்த அல்லாஹ், அது யார்கிட்ட மட்டும்தான் இருக்கு? அல்லாஹ்விடத்தில் மட்டும் தான் இருக்கிறது. இன்னும் சில வரலாறுகள் இருக்கிறதையும் சொல்றேன், கேட்டுக்குங்க. சயீத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி இருந்தாங்க. சயீத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்படுகிறது. அந்த சஹாபி மக்கள்கிட்ட ஒதுங்கி இருப்பாங்க, யார்கிட்டையும் ஒம்பு துங்க வச்சுக்க மாட்டாங்க, யார்கிட்டையும் ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஒரு சின்ன நிலம் இருந்துச்சு, அந்த நிலத்துல வீடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த டைமில் ஒரு பெண்மணி, இவங்க தான் கொஞ்சம் ஏமாலியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நேராக கோர்ட்டு, இஸ்லாமிய சஹாபாவுடைய நீதிமன்றம் இருக்கும்ல, அங்கே வந்தாங்க. வந்து இந்த மாதிரி சயீதினுடைய நிலத்தை அபகரிச்சிட்டாரு, அது என்னுடைய நிலம், அந்த காலத்தில் பட்டா அதெல்லாம் கிடையாதுல்ல, இது என் நிலம் அப்படியா செய்யணும்பா, அவர் நிலம் சொன்ன சொல்லுதான். சாட்சிகள் கேட்பாங்க, சாட்சி இந்த பெண் 4 பேர் ரெடி பண்ணி வச்சுச்சு, இதுதான் சாட்சி அப்படின்னு சொல்லி 4 பேர் போய் சொன்னாங்க. சயீத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு வந்தாங்க, வந்து சொன்னாங்க, வல்லாஹி அல்லா மேலே ஆணையே, இது நான் காசு கொடுத்து வாங்கினேன், இது என்னுடைய நிலம்தான். ஆனால் அந்த பெண் என் மேலே இந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, இட்டு கட்டிட்டாங்க, அதனால இனி அந்த நிலத்தில் நான் இருக்க மாட்டேன், அங்கேருந்து நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை அங்கேயே கொடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க. அந்த அம்மா நேரம் வந்துச்சு, அந்த வீட்டில் இடிச்சுட்டு இவங்க பெருசாக வீடு கட்டி வாழ்ந்துச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த அம்மா கண் குருடாக போயிடுச்சு. நல்லா இருந்தாலே அம்மாவை மதிக்க மாட்டாங்க, கண் குருடாக போச்சு, எல்லாம் கேவலப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே. ஒரு நாள் அப்படியே தடி மாதிரி வீட்டுடைய கொல்லை பக்கம் போயிட்டு போது கிணறுல வழுக்கி விழுந்து அங்கேயே விழுந்து செத்து போச்சு. சரி ஜனாசா எடுக்கலான்னு பார்த்தா கிணறு பார்த்தா பல ஆயிரம் அடி இருக்கு உள்ள, ஜனாசா எடுக்கவே முடியல. உடனே அங்கேயே மண்ணை போட்டு அடக்கி மூடிட்டு வந்துட்டாங்க, கிணத்தை மூடிட்டு வந்துட்டாங்க. யார் போய் கிணத்து போய் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அதே நிலத்திலே அவர் செத்து போனதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. இதுதான் பெரியவர்களின் மரியாதை. இன்னொருத்தவங்களை ஹக்கில் நம்ம கை வச்சோம், இது மாதிரி கொடூரமான தண்டனைகள் அல்லாஹ் கொடுக்குறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வருத்தப்பட்ட வரலாறுகள் ஒரு வரலாறு பேரை மௌனாவுடைய வரலாறு. பேரை மௌனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 சஹாபாக்கள் அனுப்பிச்சு வச்சாங்க. ஹாஃபிலான, ஆலிமான, நல்ல ஓத படிக்க தெரிஞ்ச, மார்க்கம் தெரிஞ்ச 70 சஹாபாக்கள், குறிப்பாக ஹாஃபிலான சஹாபாக்கள் அனுப்பிச்சு வச்சாங்க. அஃபாதுகள் 70 சஹாபாக்கள் போனாங்க, 70 பேரையும் சுற்றி வளர்த்து கொலை பண்ணிட்டாங்க எதிரிகள். என்ன செஞ்சிட்டாங்க, ரொம்ப சகவாசம் வருத்தப்பட்டாங்க பேரை மௌனால. அதுக்கடுத்து கிட்டத்தட்ட 40 நாட்கள் தொடர்ந்து தஹஜ்ஜுடைய நேரத்தில் பதுவா செஞ்சாங்க. சல்லல்லாஹு குனூத்தில் என்ன செஞ்சாங்க, பதுவா செஞ்சாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சு, ஒரு நாள் வபா, ஒரு தொற்று நோய் மதீனால பரவ ஆரம்பிச்சிச்சு. உமர் இப்னு கத்தாப் எல்லாரும் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த வபா, அந்த தொற்று நோய் இருக்குல்ல, அது ஒரு கொடூரமான கிழவியுடைய தோற்றத்தில் மதீனால சுற்றிட்டு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, வந்து ஏய் தொற்று நோய் வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அந்த வபா வருது, நேராக அந்த பேரமௌனம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போய் அங்கே போய் பரவப்போ அப்படின்னா சரி தலையாட்டி அந்த கிளவி போயிடுச்சு. மறுநாள் கதை ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இந்த சம்பவம் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுநாள் ஆமாப்பா நான் பிடிச்சி அனுப்பிச்சி வச்சுட்டேன் அந்த வபாவை அப்படின்னாங்க. போனால் கொத்தா அந்த சஹாபாக்களை கொலை செஞ்சாங்கல்ல, அவங்க கொத்தா ஒவ்வொரு நாளும் ஜனாசா, காலையில் ஒரு ஜனாசா, சாயங்காலம் ஒரு ஜனாசா, மதியானம் ஒரு ஜனாசா, நைட்டு ஒரு ஜனாசா, அப்படியே விழுந்து 70 சஹாபாக்களை கொன்றதற்காக அந்த கூட்டத்தில் 700 பேர் அல்லாஹ் அடிச்சு முடிச்சிட்டான். அந்த ஒரே ஒரு தொற்று நோயினால் அப்படியே டபுள் 10 மடங்கு, பொண்ணுக்கு 10, 700 பேரை கொடூரமாக அந்த தொற்று நோய் கொலை செய்தது. அப்புறம் அந்த தொற்று நோய் போயிடுச்சு என்று வரலாறுகள் எழுதுனாங்க. சதாஸ் மாஸ் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க, 70 சஹாபாக்களை கொலை பண்ணாங்க, அதற்கு தண்டனையாக அல்லாஹ் இதை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. அது இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இருந்தாங்கல்ல, அவருடைய பேரப்புள்ள, அவங்க ஒரு வரலாறு சொல்கிறாங்க. அபு ஹனீஃபா இருந்த காலத்தில் அபு ஹனீஃபா வீட்டுக்கு பக்கத்தில் 2 வீடு தள்ளி ஒரு யஹூதி இருந்தான். ஒரு யஹூதி இருந்தான். யஹூதியில் ஒரு ஷியாவுடைய கொள்கையில் ஒரு முஸ்லீம் தான், ஷியாவுடைய கொள்கையில் உள்ள ஒருத்தர் தான். ஷியாவுடைய கொள்கைன்னு அலி நாயகத்தை ரொம்ப புகழ்வாங்க. உஸ்மான் ரதி இல்லாமல், அபூபக்கர் ரதி இல்லாமல், உமர் நாயகம் யாரையும் பிடிக்காது. 2 கழுது வளர்த்துட்டு இருந்தான். வீட்டுக்கு யூஸ் பண்ண கழுதை வச்சுருப்பாங்கல்ல, நான் ஒரு கழுதிக்கு அபூபக்கர், இன்னொரு கழுதிக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அவங்களை கேவலப்படுத்துறதுக்காக, அபூபக்கர் நாயகத்தையும் உமர் நாயகத்தையும் கேவலப்படுத்துற நோக்கத்தில் ஒரு கழுதிக்கு என்ன பேர், அபூபக்கர்னு, இன்னொரு கழுதிக்கு உமர்னு பேர் வச்சிருந்தான். எவ்வளோ பேர் சொன்னாங்க, அவன் ஷியாவுடைய கொள்கையில் உள்ளவன், அபூபக்கர் உமர் நாயகம் திட்டுறது தான் வேலையே அவனுக்கு. ஒரு நாள் என்னாச்சு, மக்கள்லாம் சொல்கிறாங்க, அந்த 2 கழுதையில் ஒரு கழுதை எட்டி உதச்சிச்சு, மண்டை மோதி தலை தெரிச்சு செத்து போயிட்டான் அவன்
கழுதையோட பயங்கரமாக இருக்கும். பேக் காலில் அடிச்சிச்சுன்னு வச்சுங்க, சிங்கமே படுத்துடும். அந்த மாதிரி பயங்கரமான உதச்சிச்சு. அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னான். அவயார்கிட்ட அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. அபூ ஹனீஃபா சொன்னாங்க, நல்லா போய் விசாரிச்சு பாருங்க, அந்த உமருன்னு பேர் வச்சான்ல அந்த கருத்து தான் வச்சிருக்கோம், நல்லா கேட்டு பாருங்களேன் அப்படின்னு. நேராக போய் கேட்டு பார்த்தா உமருன்னு பேர் வச்ச கருத்து தான் வச்சிச்சு அப்படின்னாங்களா. என்ன அவன் பேருக்கு அசர் இருக்க தானே செய்யும். எட்டி ஒரு விட்டுச்சு, மண்டை செதறி செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பேரப்புள்ள இந்த வரலாறு எழுதுறாங்க. இன்னொரு வரலாறு சொல்றாங்க, அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபில் இந்த வரலாறு எழுதப்படுது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு யார்பா? அபூ ஹுரைரா யார்? அதிகமான ஹதீஸ்கள் அறிவிச்ச சஹாபி யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. சல்லல்லாஹு கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட 6000 ஹதீஸ் கிட்டத்தட்ட அறிவிச்சிருக்கிறாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அவங்க ஹதீஸ்ல சரியில்லைப்பா அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. மஸ்ஜிது நபி பள்ளியாசல்ல மதீனால ஒரு பள்ளியில் உட்காந்து பேசிட்டு இருந்தார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சரியில்லை அப்படின்னு பேசிட்டு இருந்தார். உடனே அந்த பக்கமாக மக்கள்லாம் உட்காந்து அவர் பெரிய அஜர்த்து பயன் பேசிட்டு இருக்க, சுற்றி கேட்டுருக்கான். அபூ ஹுரைரா தான் சரியில்லை, அவங்க ஏற்கனவே அவங்க குறைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி குறை சொல்லி பேசிட்டு இருக்கிறான். அவன் பேசிட்டு இருக்க மேல் கூடை போட்டிருப்பாங்கல்ல, அந்த கூடையிலேருந்து ஒரு பெரிய பாம்பு அவன் தலையில் விழுந்து அவனை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. ஓடுறான் குறி வச்சு அவனை மட்டும் துரத்துது. பள்ளிவாசல் ஃபுல்லாக சுற்றுறான், விடவே மாட்டுது ஒரு நிமிஷம் கூட. உடனே மக்கள்லாம் நீ திட்டினில அதனால தான் துரத்துது, ஒழுங்கு அல்லாட மன்னிப்பு கேளு அப்படின்னா. எல்லாம் மன்னிச்சுக்கிறப்பேன்னு சொன்னோன்னே உடனே போய் எங்கேயோ சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் பாம்பை மறைஞ்சிருச்சு என்று அந்த காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் அவர்கள் இந்த வரலாறு எழுதியிருக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வர்றேன், யார் அந்த பெரியோர்களை கண்ணியம் செலுத்த தவறிவிட்டார்களோ அவர்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உடனே ரெடி கேஷ், இப்பயே உடனே அல்லாஹ் தஆலா மாபெரும் தண்டனைகளை கொடுக்கிறான். அடிக்கடி சொல்லுவாங்க, ஹுர்மத்தில் நம்ம குறை வச்சோம், அதபுல குறை வச்சோம், அதே மாதிரி ஒழுக்கக்குறைய ஏற்படாமல் அல்லாஹ் உனக்கு மௌத்து கொண்டு வந்து கொடுக்கறது இல்லை, மௌத்து வர்றதில்லை, மௌத்து தடுத்து வச்சு. அதே மாதிரி உன்னை கேவலப்படுத்துவார்கள், அதே மாதிரி நீ அசிங்கப்படணும், அதற்கு பின்புதான் மரணம் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லுது. ஹுபைப் ரலியல்லாஹு யாருக்கு தெரியும்? ஹுபைப் ரலியல்லாஹு ஜும்ரா பசங்க யாருக்கு தெரியுமா? தெரியாதா இருக்கும். ஹுபைப் ரலியல்லாஹு ஒரு சஹாபி இருந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காதலர், நேசர். அவர்களை சுற்றி 200க்கு மேற்பட்ட 240 காஃபிர்களை சுற்றி இண்டு வில்லு விட்டு கொடூரமாக கொலை பண்ணாங்க. அவங்கள நடுவில் கட்டி வச்சு வில்லு விட்டு கொடூரமாக கொலை செய்தார்கள். கடைசி நேரத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் திட்டி ஒரே ஒரு வார்த்தையை சொல்லு, உன்னை அப்படியே அவுத்து விட்றேன், நேராக போகலாம். ரொம்ப நாள் வேதனைப்படுத்திட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே காலில் ஒரு முள் தைப்பதற்கு பதிலாக என் ரூஹை நான் கொடுத்துருவேன், உசுரை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அங்கேருந்தே அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்னு சொல்லி மக்கால இருந்து சொல்கிறாங்க. 400 கிலோமீட்டர் தானே மதீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறாங்க, வலைக்கும் அஸ்ஸலாம் யா ஹுபைப் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க. ஹுபைப் அதை வேதனைப்படுத்துகிறாங்கப்பா, அவரை வெள்ளோடு கொலை செய்ய போகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மாபெரும் ஆஷிக் ரசூல், நாயகத்துடைய காதலர். இது மாதிரி கொடூரமாக கடைசியாக கொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அல்லாஹும்ம அஹ்ஸிஹிம் அததா வக்துல்ஹும் பததா வலா தத்ருக் மின்ஹும் அஹதா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அல்லாஹும்ம அஹ்ஸிஹிம் அததா, யாரில் ஒவ்வொருத்தனா எண்ணி வச்சுக்கிறோம், எத்தனை பேர் இருக்காங்களோ ஒவ்வொருத்தரும் எண்ணி வச்சுக்கிறோம். வக்துல்ஹும் பததா, ஒருத்த விடாம அத்தனை பேரையும் கொடூரமாக நீ அவர்களை கொலை செய். வக்துல்ஹும் பததா, கேவலமாக கொடூரமாக அவர்களை கொலை செய். வலா தத்ருக் மின்ஹும் அஹதா, அவங்களை ஒருத்தரையும் விட்டு வச்சிடாதல்ல அப்படின்னு ஒரு பதுவா செஞ்சாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ், ஹுபைப் முஸ்லீமு, அவங்க காஃபிர், அவங்க அல்லாஹ் மறுத்தவங்க, அவங்க உண்மையான மார்க்கத்தை இல்லைன்னு சொல்லி எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா இல்லை, எல்லாருக்கும் தெரியும் அவங்க தான் உண்மையான மார்க்கத்தை இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் உண்மை, குர்ஆன் உண்மைன்னு எல்லாருக்கும் தெரியும். உடனே அங்கே இருந்த விவரமான சில காஃபிர்கள்லாம் டக்குன்னு மண்ணில் போய் விழுந்துட்டாங்க. சுஃபியான் இருந்தாங்க, அபு சுஃபியான் இல்லை அங்கே தான் இருந்தாங்க, அவங்க முஸ்லீம் ஆகலை. அப்போ உடனே தான் மகனை பிடிச்சி அவங்க மண்ணில் தண்ணி, இவங்களும் தப்புன்னு மண்ணில் விழுந்துட்டாங்க. சில பேர் ஓடி மரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த காலத்து ஒரு பழக்கம், யாராவது பதுவா செஞ்சாங்கன்னா உடனே மண்ணில் தலையை வச்சா அல்லது மரத்தை கட்டி பிடிச்சிட்டா அது பதுவா செல்லாது, பழிக்காது அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்துச்சு. உடனே எல்லாம் பதுவா செஞ்ச உடனே டப்புன்னு எல்லாம் மண்ணில் விழுந்தாங்க. சில பேர் போய் மரத்தை கட்டி பிடிச்சாங்க. விவரமான சில காஃபிர்கள் பண்ணாங்க. மற்றவங்கலாம் அவர் பதுவா பழிக்க போகுது அப்படின்னு சொல்லி விட்டாங்க.
அப்போ பிற்காலத்தில் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, யார் யாரெல்லாம் அப்படி மண்ணில் விழுந்தாங்களோ, மரத்தை கட்டி பிடிச்சாங்களோ, பயந்து அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து, அவர்களெல்லாம் பிற்காலத்தில் முஸ்லீம் ஆனாங்க. மற்றவர்களெல்லாம் ஒவ்வொரு போரிலேயும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள் என்று பிற்காலத்தில் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா சொல்லியிருக்காங்க. இவ்வளோ வரலாறுகள் நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னால், கண்ணியம் ரொம்ப முக்கியம். அதுதான் ஒட்டுருக்கமாக சொல்கிறாங்க, மா வசல மண் வசல இல்லாமல் ஹுர்மத். ஏதாவது வேணும் அடையணும்னு ஆசை இருக்கா, கண்ணியம் செலுத்தி பாருங்க, அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருங்க. மா சகத்த மண் சகத்த இல்லாமல் தற்கில் ஹுர்மத். கண்ணியம் செலுத்த மறந்தோம், அதை எல்லாத்தையும் நழுவ விட்டுருணும். வாரம் மன்றம் நடக்குது, பேச்சுக்கு ஒரு மரியாதை கொடுத்து பாருங்க. மண்டபத்தில் போட்டால் வியாழக்கிழமை அன்றைக்கி ஏதாவது அடிச்சுட்டு போய் தொந்தரவு பண்ணால் போதும், அழகாக குறிப்பு ஒரு 4 பாயிண்ட் எடுத்து கொடுப்பாங்க, அதை போய் பேசினா வேலை முடிச்சு. இது மரியாதை குறைவு. இன்றைக்கி வியாழக்கிழமை போட்டாங்க, வெள்ளிக்கிழமையே மறுநாள் வெள்ளிக்கிழமையே உட்காந்து குறிப்பெடுத்துக்கணும். சனி ஞாயிறுலேயே ஃபுல் குறிப்பெடுத்து முடிச்சிடலாம். எப்படியாவது திங்கக்கிழமை பயிற்சி பண்ணி பார்ப்போம், செவ்வாய்க்கிழமை இன்ஷால்லா நம்ம முன்னாடி பேசி பார்க்கலாம், புதன்கிழமை யார்ட்டையா சொல்லி பார்க்கலாம், வியாழக்கிழமை போய் சூப்பராக பேசலாம் அப்படின்னு நீங்கள் ஆசை வச்சு முயற்சி பண்ணி பாருங்கள். பேச்சாளராக ஆகலைன்னா என்கிட்ட சொல்லு. எல்லா காலத்தில் பெரிய பேச்சாளர்களாக அதில் ஆக்குவான். ஏன் நீ அந்த விஷயத்தை மன்றத்தில் பயான் பேசுதல் என்ற விஷயத்தை கண்ணியம் செலுத்தினால் அதை எல்லாம் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துருவோம். அதை என்ன செய்வான்ல, கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துருவோம். நீங்களாம் ஓதி முடிச்சு உஸ்தாதா போகணும்னு ஆசை இருக்கா இல்லையா? பாடம் நடத்தணும், ஆலிமா இருக்கணும், இல்முடைய வேலை செய்யணும், இல்முடைய ஹிதுமத் செய்யணும், பள்ளியில் இமாமா இருக்கணும், தொழுகை வைக்கணும், ஆசை இருக்கா இல்லையா? நம்ம எல்லாத்துக்கும் இதெல்லாம் வேலைக்கு போனால் ஆசையாக இருக்கா? நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், காசு வேணாம், அவங்க ஆசையாக இருக்கா? நல்லா கற்றுக்கணும், நல்லா கற்றுக்கணும் ஆசை இருக்கா இல்லையா? ஒன்றே ஒன்றுதான், இந்த இல்மை மதிச்சு பாருங்க. இந்த இல்மை என்ன செய்யணும்? மதிச்சு பாருங்க. உஸ்தாத் மதிச்சு பாருங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற இல்முடைய கருவிகளை மதித்து பாருங்கள். அல்லாஹ் அந்த உஸ்தாதாவுடைய பாக்கியத்தை எல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. எதை நாம் மதிக்கிறோமோ அதை எல்லாத்துல கண்டிப்பாக நம்ம கொடுத்துருவோம். தசவுஃப் மதிச்சு பாருங்க, தரியபத் மதிச்சு பாருங்க, கலிமாவை மதிச்சு பாருங்க, அதற்கான மரியாதையை கொடுத்து பாருங்க. அதுக்கான மரியாதையை கொடுத்தோம் என்று சொன்னால் நம்மள்கிட்ட 1008 குறை இருக்கலாம், நம்மள்கிட்ட 1008 குறை இருக்கலாம், அந்த குறைகள்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி செஞ்சிடும். அதான் சொன்ன இல்மு அல்லாட்ட இருக்கு. இல்முக்காக நம்ம கஷ்டப்பட்டேன், இல்மு வரல, எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம், கடைசி வரைக்கும் இல்மு வரல. இது நம்முடைய குறை இல்லை, இது யாருடைய குறை? யார் கொடுக்காம இருந்தா இல்மை? அல்லாஹ் கொடுக்காம இருந்தான், அல்லாஹ் தான் தடுத்து வச்சிருந்தோம். அது சில பேருக்கு நம்ம மரியாதை குறைவு செய்ததன் காரணத்தினால் இல்மு வராமல் இருக்கலாம். சில பேருக்கு அல்லாஹ் தஆலா இந்த இல்மு வேணாம், வேற இல்மு தரேன், அல்லாஹ் தஆலா உயர்ந்த இல்மு கொடுக்கலாம், வேற ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். இல்மு உழைக்குதல், முயற்சி செய்தல் நம்மகிட்ட இருக்க தவிர இல்மு நம்ம கையில் கிடையாது. கிதாபுகள் இல்மு கிடையாது, உஸ்தாத்மார்கிட்ட இல்மு கிடையாது. இல்மு யார்கிட்ட தான் இருக்கு? அல்லாஹ்ட்ட இருந்தா இருக்கு. அல்லாஹ்விடத்திலே இருந்து இல்மை பெறுவதற்கு அல்லாஹ் எடுத்துக்கொண்ட கருவி என்ன? உஸ்தாத்மார்கள், கிதாபுகள், இதெல்லாம். என்ன செய்ய, நம்ம கையில் என்ன இருக்குது? மரியாதை இருக்குது, கண்ணியம், அதை செஞ்சு பழகணும். அல்லாஹ் தஆலா அவ்வாறு செய்து வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக. அவனுடைய கோப பார்வையிட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தல் புரிவானாக. அவன் யாரையெல்லாம் மதிக்க சொன்னானோ அவர்களை மதித்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இல்மை மதிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஷைகை எவ்வாறு மரியாதை செய்ய வேண்டும் அவ்வாறு கண்ணியம் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக. அடுத்த ஒழுக்கக்குறைவு ஏற்பட்டு அவருடைய பதுவாக்களுக்கு ஆளாகுவதற்கு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சூஃபியாக்களுடைய இறைநேசருடைய பதுவாவுக்கு ஆளாகுவதற்கும் பாதுகாப்பானாக. தரியக்கத்தை அவமதிப்பதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எந்த இல்மையை நாம் கற்றுக்கொண்டோமோ அந்த இல்மின்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அலைக்கும் ததுல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.